ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. தனுசு ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடை வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான், இவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க. களத்திர ஸ்தானத்துல குரு பகவான், அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவான், பாக்கிய ஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அயன சயன போக ஸ்தானத்துல சந்திர பகவான், இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 11/9/2025 அன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 14/9/2025 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 15/9/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 16/9/2025 அன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க. 29/9/2025 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து புதன் லாபஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம விரிவா பார்க்கலாங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷ் ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிற உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுஷு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை,
ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதா பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும். எங்களுக்கு சனி பெயர்ச்சி தெரியும், இது என்ன சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னு புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க. இன்னும் மீன ராசியில் தான் இருக்கார், இன்னும் திருப்பி கும்ப ராசிக்கு வரல. இந்த இடைப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய 4-5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கிர பயிற்சியோட பலன்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சுக்கிர பயிற்சியோட பலன்கள் வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட தனுஷ் ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இதன் மூலமா நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து தனுஷ் ராசிக்கு மட்டும் கிடைக்காம இருந்தது. ஏன்னா தனுஷ் ராசியுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா அவர் வந்து இத்தனை நாட்களாக வந்து தனுஷ் ராசிக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணாமல் இருந்தார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு தனுஷ் ராசிக்காரங்க விரைவில் போக போகிறீங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் தனுஷ் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க டிகிரி எல்லாமே 2-3 டிகிரி எல்லாமே படிச்சிருப்பீங்க, நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன் டிகிரி படிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே வேற வழியே இல்லாம இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி வேலையோ இல்ல பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்குது. வக்கீலுக்கு தான் பணம் கொண்டு போய் கொட்டோன்னு கொட்டுறோம், பல லட்சம் வாங்கிட்டாரு, ஆனால் கேஸ் வந்து எங்களுக்கு சாதகமாகவே வரமாட்டேங்குது, எப்போ தான் வரும், நாங்களும் ரொம்ப நாட்களாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நிறைய தனுஷ் ராசிக்காரங்க சொல்கிறீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இப்பதான் வேலைக்கு வந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ள நல்ல ஹையர் பொசிஷன் எல்லாம் போயிருப்பாங்க. என்னடா நம்மளும் இத்தனை வருஷமா வேலை செய்யறோமே, நம்ம எப்படி வேலைக்கு சேர்ந்தோமோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்கோமே அப்படின்னு ரொம்ப நாட்களா நீங்க வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்கள்
பெற்றோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, நம்ம கேரக்டரை தப்பா சொல்லிடுவாங்களா, இதற்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திச்சு நேராக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தனுசு ராசிக்காரங்க தான். ஓகேங்களா? ஈகோ பிரச்சனை, சண்டை, இதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் பிரேக்கப்புங்கிறது ஆயிடுது. அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் போய் காதலை சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருக்கிறாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல வேலை இல்லை, நல்ல குடும்பமாக தெரியல, வசதி இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி பெற்றோர்களும் தட்டி கழிச்சுட்டே இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க. நிச்சயமாக குடும்ப உறவுகள் மூலமாக தனுசு ராசிக்கு ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உடனடியாக அந்த குடும்ப உறவை விட்டு விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் விரிவான பலன்களை பார்க்கலாங்க. எந்த சூழல் வந்தாலும் அடுத்தவரின் ஆலோசனைகளை பெற தயங்காத தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டம் ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. யோகத்தை அள்ளி தர போறாருங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உண்டாகலாம். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்பட்டும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். திடீர் செலவு உண்டாகலாம்ங்க. காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படலாம். பண வரத்து தாமதம்
அதிகமாகும். யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பு அதிகமாகும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம். பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலைகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படலாங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல தாமதமான நிலை காணப்படும். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகுங்க. சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மையை தரும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில கவனம் தேவைங்க. அடுத்ததா பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் விவகாரங்கள்ல யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வரும். வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கல்வியில ஏற்பட்ட தடை நீங்கும். அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் அகலும். மனதில் தைரியம் உண்டாகும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கும். ஆனாலும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள் தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வந்த உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை நாட்கள்ல ஞாயிறு செவ்வாய் வியாழன், தேய்பிறை நாட்கள்ல செவ்வாய் வியாழன். இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நல்ல பலன்களை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.